தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை தேவன் நம்மளோடு பேசும்படியாக, நம்முடைய கண்களை திறந்தருளும்படியாக, தேவனை என்னை மறைத்தது தேவன் நீங்கள் வெளிப்படுங்க. வார்த்தை மூலியமாக பேசுகிற தெய்வம் வார்த்தையை கொண்டு பேசுவீராக. ஆமாப்பா, இன்றைக்கு ஆண்டவரே என்ன வார்த்தையை தேவன் கொடுக்க போகிறீங்களோ அந்த வார்த்தையை தேவன் கொடுத்து தேவன் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொன்னோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பாருங்கள், நம்ம யார் சாயல்லாம் இருக்கோம்? இன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேசலாம் அப்படின்னா, தேவ சாயலில் இருக்கோமா இல்லை மிருக சாயலில் இருக்கோமா? தேவ சாயல் அல்லது மிருக சாயல், எந்த சாயலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8, 271 பக்கம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். இங்கே போடப்பட்டிருக்கு பாருங்க, என்ன போடப்பட்டிருக்கு? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவன், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி எண்ணாமல், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே தாழ்த்தி, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் கடவுள். இயேசு யாரு? கடவுள். ஆனால் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம் பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மே தாமே தாழ்த்தினார். அப்போ நம்ம தேவ சாயலாய் தேவ சாயலாய் நாம் மாறுவதற்கு தம்மை தாழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் தம்மை தாழ்த்தினார், முழுவதுமாக தம்மை தாழ்த்தினார். பிறந்த நாள் முதல் மரிக்கிற நாள் வரைக்கும் அவர் தம்மை தாழ்த்தினார். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவருடைய சாயலாய் மாறணும். இப்போ பாருங்கள், ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கோங்க. நாய்க்குட்டி போட்டால் என்ன பண்ணும்? அந்த தாய் நாயினுடைய சுபாவம் அப்படியே இந்த குட்டிக்கு இருக்கும். அதே மாதிரி சிங்கமும் அப்படி தான், யானையும் அப்படி தான். ஆனால் மனுஷன் மாத்திரம்தான் என்ன பண்ணுறான்? தேவனால் உருவாக்கப்பட்டு தேவன் உருவாக்கின மனிதன் என்ன பண்ணுறான்? மனித சாயலாய் இல்லாமல் மிருக சாயலாய் மாறிவிட்டார். அப்போ பூமியில் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்ப்பது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், தேவ சாயலாய் என் மகன் இருக்கணும். அப்படி தான் ஆதாமி ஏவாளையும் தேவன் உருவாக்கினார். எதற்காக? அவருடைய சாயலாய் மாறுவதற்கு. அவர் மனிதனிடம் பேசுவதற்கு விரும்புகிறார். மனிதனிடம் பேசுவதற்கு அவர் பிரயாசப்படுகிறார்.
அதனால தான் அவர் சாயந்தர வேளையில் அந்திசாயும் வேளையில் ஆதாமோடு பேசுவதற்கு தினந்தோறும் வந்தார். அதான் கேட்குறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? தேவன்கிட்ட பேசுவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஆனால் தேவன் நம்மளிடத்தில் பேசுவதற்கு விருப்பமாக இருக்கிறார், வாஞ்சையாக இருக்கிறார். அதனால தான் ஆதாமை பார்ப்பதற்கு தினமும் ஓடோடி வந்தார். ஆதாமியும் ஏவாளையும் பார்ப்பதற்காக ஓடோடி வந்தார். பூமியில் உள்ள சகல மிருகங்களையும் உருவாக்கி ஆதாமே பெயரிட வைத்தார். ஏன் கடவுளே பெயரிட்டிருக்கலாமே? ஏன்னா மனிதனுடைய அந்த சுபாவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என் மகன் என்கிட்ட பேச மாட்டானா? ஏவாள் வர வரைக்கும் ஆதாம் யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தார்? தேவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தார், கர்த்தர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஆதாமுக்கு ஒரு துணை கிடைத்தவுடன் என்ன பண்ணிட்டாரு? மிருகத்தினுடைய பேச்சை என்ன பண்ணிட்டாரு? அவர் கேட்டுட்டார். கேட்டு இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டார். தேவன் பூமியில் எதிர்பார்ப்பது எல்லாம் என் மகன் என் சாயலில் இருக்க வேண்டும், என்னுடைய சாயலில் வாழ வேண்டும், என்னுடைய சாயலில் அவன் பூமியில் உலாவ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இயேசுவும் என்ன பண்ணார்? கடவுள் மனித சாயலில் பூமிக்கு வந்தார். மனித சாயலில் பூமிக்கு வந்து அவர் என்ன பண்ணார்? தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவர் கடவுளாக இருந்தும் என்ன பண்ணார்? தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னு அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கல. என்ன பண்ணல? எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லை. அவர் ஒரு பூமியில் ஒரு மனிதன் எப்படி வாழ்வானோ அதுபோல பூமியில் அந்த 33 ஆண்டுகளும் வாழ்ந்தார். 30 ஆண்டுகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். 30 ஆண்டுகள் தகப்பனுடைய வேலையை செய்தார், தச்சன் வேலையை செய்தார். 3 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். அப்போ பாருங்க, அவர் மரணம் பரியந்தமும் எப்படி இருந்தாராம்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாவமான இந்த உலகத்தில் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருந்தார். பூமியில் வாழ்ந்தார். பாவ உலகத்தில் தான் இருந்தார். இந்த பாவமான உலகத்தில் தான் வாழ்ந்தார். ஆனால் அவரிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு குற்றத்தையும் அவரிடத்திலிருந்து காண முடியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார். அப்போ பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு குறைவும் அவரிடத்தில் காண முடியவில்லை. அவ்வளோ கரெக்டாக வாழ்ந்தார். அதனால் நான் வாழ்ந்து காமிச்சிட்டேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாழுங்க, உங்களால் வாழ முடியும். ஏன்னா நான் வாழ்ந்திருக்கேன். அவரால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் தேவ பிள்ளைகளாகிய நம்மளை பார்த்து அவர் சொல்வது கிடையாது.
அவர் ஜெபிக்காமல் நம்மளை பார்த்து நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லலை. அவர் ஊழியம் செய்யாமல் நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லலை. அதிகாலையில் ஜெபித்தார், இருட்டோடு ஜெபித்தார், அந்திசாயி வேலையில் ஜெபித்தார், தனித்திருந்து ஜெபித்தார், சீசர்களோடு ஜெபித்தார். அவர் ஜெபித்து காமிச்சதை தான் நம்மளை செய்ய சொல்கிறார். அவர் செய்யாத ஒன்றையும் நம்மகிட்ட சொல்லலை. ஆனால் நம்மளால் அந்த காரியத்தை தான் செய்ய முடியல. அதனால தான் நம்ம மிருக சாயலாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ சாயலாய் வாழ முடியல. இயேசுவின் சாயலாய் நம்மளால் வாழ முடியல. பரலோகத்திற்கு போவதற்கு மிகவும் அவசியம் ஜெபம். அந்த ஜெபம் தான் நம்ம இடத்துல இன்றைக்கி இல்லை. நம்மளால் என்ன பண்ண முடியல? செபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, பரிசுத்தமாய் வாழ முடியல, தேவனை போல நம்மளால் பூமியில் வாழ முடியல. ஆனால் அவர் பூமியில் வாழ்ந்த 33 ஆண்டுகள் மனித ரூபமாய் வாழ்ந்தார், மனிதனாய் வாழ்ந்தார். ஆனால் தேவ சாயலில் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நம்மளுடைய சபை எப்படி இருக்க வேண்டும்? நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? தேவ சாயலாய் நம்ம இருக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகள் தேவ சாயலாய் இருக்க வேண்டும். நம்ம தேவ சாயலாய் வாழ வேண்டும். கணவன் மனைவி தேவ சாயலாய் வாழணும். நம்ம வாழ்வதை பார்த்து தான் பிள்ளைகள் என்ன பண்ணும்? தேவ சாயலாய் வாழும். நம்ம ஜெபிப்பதை பார்த்து தான் பிள்ளைகள் ஜெபிக்கும். நேற்று நாங்கள் ஒரு இடத்துக்கு கடந்து சென்றிருந்தோம், ஸ்டேஷனுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளையை காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த பிள்ளை டாக்டருக்கு படிக்குது. அப்படியே இந்த ட்ரெஸ்ஸிலே இருக்குது. பிள்ளை காணா போயிடுச்சு. காணா போயிட்டு வந்துருச்சு. வந்தோன்னே கையை பிடிச்சிட்டு ஸ்டேஷனில் அழுகுறாங்க. என் புள்ள கிடச்சிருச்சு, புள்ள கிடச்சிருச்சு, புள்ள கிடச்சிருச்சு. ஆனால் என்ன தப்பு பண்ணிச்சு, ஏன் ஓடி போச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தாயார் விட்ட கண்ணீர் அளவே இல்லை. அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு தன்னுடைய தாயார் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே என்கிற அந்த உணர்வு இல்லை. அப்படி தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த உணர்வு இல்லை. தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லை. தேவன் நமக்காக எவ்வளோ இரத்தம் சிந்தினார் என்கிற உணர்வு இல்லை. அந்த தாயார் அவ்வளோ கண்ணீர் விட்டார்கள். ஸ்டேஷனில் சொன்னாங்க, பிள்ளை தான் கிடச்சிருச்சு, ஏன் நீ அழுவுற அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டாங்க. அப்போ பாருங்கள், ஒரு தன்னுடைய பிள்ளை காணாமல் போய்விட்டது என்று சொல்லி கிடைத்தவுடன் அவர்கள் விட்ட கண்ணீர் அளவே இல்லை கண்ணீருக்கு. அப்படி தான் இயேசு கிறிஸ்து நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார், எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை என்னிடத்தில் மனம் திரும்பாதா? என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடாதா? அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடாதா? குடும்ப ஜெபத்தில் என் பிள்ளை என்னை கூப்பிடாதா? அப்படி சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாமும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இது கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நம்ம தேவன் கொடுத்த எந்த ஒரு பொறுப்புலையும் உண்மையாக இருக்கிறது இல்லை. ஜெபத்தில் உண்மையாக இல்லை, வேத வாசிப்பில் உண்மையாக இல்லை, ஊழியத்தில் உண்மையாக இல்லை, கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இல்லை.
ஆண்டவர் மனிதனுடைய சாயலில் வாழ்ந்தார். ஆனால் ஒரு குற்றம் அவ்விடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்துக்காக செபிக்கிறோம், தேவனை தேடுறோம், கிடைக்கலன்னா என்ன பண்ணுறோம்? மாம்சத்தில் போய் ஒரு முடிவு எடுத்து சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளுகிறோம். தேவன் அதை எதிர்பார்க்கல. என் மகன் 100க்கு 100 என்னையே நம்புவானா, என்னையே தேடுவானா, என்னுடைய சமூகத்தில் காத்திருப்பானா, என்னுடைய சத்தத்தை கேட்க அமர்ந்திருப்பானா அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய சாயலாய் நாம் இருந்தோம் என்றால் தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்மை வந்து அடையும். நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலை? நம்ம ஏன் சுகத்தை பெற்றுக்கொள்ளலை? நமக்கு ஏன் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ வேதனைகள், இவ்வளோ துக்கங்கள், இவ்வளோ துயரங்கள், இவ்வளோ கண்ணீர்கள்? தேவ சாயலாய் நம்ம மாறல. தேவ சாயலாய் நம்ம வாழ்ந்து காட்டல. அதனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சாயல் என்பது நம்முடைய சுபாவம். சாயல்னா என்ன? நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை நாம் வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் 13வது பக்கம், 13வது பக்கம். யாக்கோபு 1:23-24. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விட விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். ஆமேன். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால். இப்போ வசனத்தை நம்ம கேட்குறோம், ஒவ்வொரு நாளும் கேட்குறோம், டிவியில் கேட்குறோம், புக்கில் வாசிக்கிறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். அந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் போனானேயானால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியில் பாருங்க, தன்னுடைய முகத்தை பார்க்குறான். நம்ம போய் பார்க்குறோம், கண்ணாடியில் பார்க்குறோம். பார்க்கும்போது ஒரு உருவம் தெரிகிறது. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விட விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம், அழகாக இருக்கும், ட்ரெஸ் போட்டிருக்கோம், பவுடர் அடிக்கிறோம், தேங்காய் எண்ணெய் வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம், அழகாக இருக்கும். ஆனால் இங்கிட்ட வந்தோடனே அந்த முகம் என்ன பண்ணிடுறது? மறைஞ்சிடுது. அதுபோல் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வேதத்தை வாசிக்கிறோம், கேட்குறோம், ஆனால் தியானிக்கிறோம், ஆனால் அதன் பிரகாரம் நம்ம நடக்கிறதில்ல. அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல? தேவ சாயலாய் மாற முடியவில்லை. சாயல் என்பது நம்மளுடைய சுபாவம். நம்மளுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வரணும். சுபாவத்தில் மாற்றம் வராமல் தேவ சாயலாய் நம்மளால் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21, 262வது பக்கம், 62வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 5 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 பட்டு பாருங்க. இந்த சுபாவெல்லாம் தேவ பிள்ளைகளாகிய நம்மளிடத்துல இருந்துச்சுன்னா தேவ சாயலாய் நம்மளால் வாழ முடியாது, மாற முடியாது.
மாம்சத்தின் கிரியைகள், நம்மளுடைய மாம்சத்துக்குன்னு ஒரு கிரியை இருக்குது. அந்த கிரியைகள்லாம் அழிக்கப்படணும். என்னவா? முதலாவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சுபாவம்லாம் தேவ பிள்ளைகளாகிய நம்மளிடத்துல இருந்துச்சுன்னா தேவ சாயலாய் நம்மளால் வாழ முடியாது. தேவ சாயலாய் நம்மளால் வாழ முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். 215 8:3. அதை எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கே போடப்பட்டிருக்கு பாருங்க. தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் இப்படிப்பட்ட சுபாவத்தின் மத்தியில் தான் வாழ்ந்தார். அப்போ அவர் தேவ சாயலாய் மாறலையா? தேவ சாயலாய் வாழ்ந்து காட்டலையா? அப்போ ஏன் நம்மளால் முடியாது? நம்மளால் ஏன் முடியாது? நம்மளால் முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல? பிரயாசப்படுறதில்ல, முயற்சி செய்கிறதில்ல, தேவன்கிட்ட நம்ம கேட்கறதில்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம், புதிய ஏற்பாட்டில் 312 18. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜனிப்பித்தார். எப்படியா? அவர் சித்தம் கொண்டு, அவருடைய சித்தம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனான்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் வசனத்தை கொண்டு நம்மளை ஜெனிப்பித்து இருக்கிறார். வசனத்தை கொண்டு உயிர்ப்பித்து இருக்கிறார். வசனத்தை கொண்டு நம்மளை ஜீவனோடு வைத்து இருக்கிறார். அப்போ இந்த வசனம் தான் நம்மளை என்ன பண்ணும்? தேற்றும். இந்த வசனம் தான் நம்மளை ஆற்றும். இந்த வசனம் தான் நம்மளை உருவாக்கும். எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணாலும், எத்தனை பேர் வந்து புத்திமதி சொன்னாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. ஆனால் இந்த வேத வசனம் ஒரு வார்த்தை நம்மளை உருவாக்கும். நம்ம என்ன சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் இந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணும்? நம்மளை உருவாக்கும். இந்த ஒரு வார்த்தை நம்மளை குத்தும். ஈட்டியில் குத்துவது போல் குத்தி கிழித்து என்ன பண்ணும்? அந்த சீலு ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த புண்ணை என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு கிழிப்பாங்க. கிழித்து என்ன பண்ணுவாங்க? அந்த சீலெல்லாம் வெளியில் எடுப்பாங்க. எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் தான் மருந்து வச்சு கட்டுவாங்க. அதுபோல் தேவன் நம்மளுடைய இருதயத்தில் இருக்க கேடான காரியங்கள், கேடான இந்த சிந்தனைகளை எல்லாம் கிழித்து என்ன பண்ணுவார்? காயம் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். காயங்கட்டி ஆற்றி நம்மளை
தேவ சமூகத்தில் அவருடைய மனிதனா, அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எபேசியர் 4 அதிகாரம் 24 வசனம், புதிய ஏற்பாட்டில் 267 பக்கம். 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறேன். உங்களிடத்தில் நான் பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறேன். அவர் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவார் என்று சொல்லி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகும் பொழுது அவர் சொன்னார், நான் போய் ஒரு தேற்றர வாளனை உனக்கு நான் அனுப்புவேன். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்தில் வருகிற பொழுது புதிய மனிதனாக நம்ம மாறுவோம். பரிசுத்த ஆவி நம்மளிடத்தில் வரும் பொழுது கிருபை நம்மளிடத்தில் இருக்கும், சத்தியம் நம்மளிடத்தில் இருக்கும், உண்மை நம்மளிடத்தில் இருக்கும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்தில் வருகிற பொழுது என்ன நடக்குமா? கலாத்தியர் 5 அதிகாரம் 262 22 வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ பாருங்க, அப்போ தேவன் நம்மளிடத்துல பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல வந்துட்டாரு அப்படின்னா இந்த மாம்சத்தின் கிரியைகளாம் அழிக்கப்பட்டுரும். பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல வருகிற பொழுது மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இவைகள் எல்லாம் என்ன பண்ணிடும்? அழிக்கப்பட்டு போயிடும். கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடும்? அழிக்கப்பட்டுரும். அப்போ என்ன நடக்குமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த சுபாவெல்லாம் நம்மள இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம தேவசாயலாய் மாறிடுவோம். இந்த சுபாவம் நம்மளிடத்துல இல்லாததுனால தான் நம்ம தேவ சாயலாய் நம்மளால் மாற முடியலை. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா நம்மளால் கோபம் தாங்க முடியலை. என்னை எப்படி இவங்க சொல்லலாம்? இவங்க எப்படி என்னை பேசலாம்? நான் யார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த சுபாவம் நம்மளிடத்துல இருக்கணும். அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், தயவு இருக்கணும், நற்குணம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும், இச்சையடக்கம் இருக்கணும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தேவ சாயலாய் மாறிடலாம். மாற முடியாதுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. முயற்சி பண்ணணும். எந்த ஒரு காரியத்துக்கும் முயற்சி செய்தால் தான் என்ன பண்ண முடியும்? தேவ சாயலாய் மாற முடியும். நம்ம தேவ சாயலாய் மாறுகிறோமா? மிருக சாயலாய் இருக்கிறோமா? மிருக சாயலாக இருந்தோம்னா இந்த மாம்சத்தின் கிரியைகளாக நம்மளிடத்தில் இருக்கும். தேவ சாயலாய் மாறினோம்னா ஆவியின் கனி நம்மளிடத்தில் இருக்கும்.
ஆவியின் கனி நம்ம இடத்துல இருக்கும். அப்போ நம்ம தேவ சாயலாய் மாற போகிறோமா, மிருக சாயலாய் மாற போகிறோமா? அதை தீர்மானம் பண்ணுகிற அந்த பொறுப்பு நம்மளிடத்துல நம்ம கையில் தான் தேவன் கொடுத்துருக்கிறார். இதை அவர் செய்ய முடியாது. அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை எழுதி வைத்திருக்கிறார். அதை கேட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும்? அதன் பிரகாரம் வாழ வேண்டும். வாழ்ந்தால் தான் என்ன பண்ண முடியும்? தேவ சாயலாய் மாற முடியும். இல்லைனா மிருக சாயலாய் தான் நம்ம வாழ்ந்து மறிப்போம். மறித்து நரகத்துக்கு நேராக கடந்து செல்வோம். அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சாயலாய் வாழ போகிறீங்களா, மிருக சாயலாய் மாற போகிறீங்களா? ரெண்டுமே உங்களுடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார். அவர் முடிவெடுக்க முடியாது. முடிவெடுக்கிற அதிகாரத்தை மனிதனாகிய நம்மளிடத்துல தான் கொடுத்துருக்கிறார். அந்த ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்காதீங்க. வச்சிட்டார், மரத்தில் வச்சிட்டாரு. கனி வந்துருச்சு. புசிக்காதுன்னு சொல்லிட்டாரு. புசிக்காதும் அவங்கவுங்களுடைய விருப்பம். நீங்கள் மாறாததும் உங்களுடைய விருப்பம். நீங்கள் பரலோகத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா தேவ சாயலாய் மாறுங்க. இல்லை நான் நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னா மிருக சாயலாய் மாறிடுங்க. உங்கள் கையில் தேவன் கொடுத்து இருக்கிறார். நீங்கள் எந்த சாயலாய் மாற போகிறீங்க? தேவன் விரும்புவதெல்லாம் தேவ சாயலாய் மாறி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி தான் தேவ சாயலாய் மாற வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா நாங்கள் தேவ சாயலாய் மாற வேண்டுமா, மிருக சாயலாய் மாற வேண்டுமா என்பதை நாங்கள் தான் ஆண்டவரை முடிவெடுக்கணும். எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்க. தேவ சாயலாய் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், மிருக சாயலாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நீங்களே எழுதி கொடுத்துட்டீங்க. ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதை முடிவு பண்ணுகிற பொறுப்பை எங்கள் கரங்களில் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆண்டவரே. தேவன் எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. தேவ சாயலா, மிருக சாயலா, எப்படி மாறப்போகிறோம்? தீர்மானம் பண்ணுங்க மக்களே, தேவ பிள்ளைகளே, தீர்மானம் பண்ணுங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இது வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த காரியத்தை பின்பற்ற போகிறீங்க? தேவ சாயலா, மிருக சாயலா? அதை நீங்களே முடிவு பண்ணுங்க. தேவனே, எங்களோடு பேசுனீங்க. எங்களோடு இடைப்பட்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ இந்த வார்த்தை எங்கெல்லாம் செல்லுதோ அங்கெல்லாம் ஆண்டவரே வார்த்தை தொடப்படட்டும். தேவன் நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலியமாக தேவன் பேசுங்க. ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும். இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய கண்கள்
திறக்கப்படட்டும் ஆண்டவர், திறக்கப்படட்டும். தேவன் அப்படியே சேவர கிருபைக்காக நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொன்னால நல்ல பிதாவே, ஆமென்.